மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான வீடியோ வந்து ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய மண் வகைகள், சரிங்களா? இந்தியாவுடைய மண் வகைகள் அப்படின்ற டாபிக் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? ஸோ மண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் எத்தனை வகையான மண் இருக்குது, எத்தனை சதவீதம் மண் இருக்குது, அதிகமான மண் என்ன, இந்த பயிர் வளர்கிறதுக்கு ஏற்ற மண் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தாலே நம்ம ஏறக்குறைய மண் அப்படின்ற வகையை வந்து முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, மண் ரிலேட்டடாக வந்து நமக்கு கேள்விகள் வந்து கரிசல் மண், வண்டல் மண், மலை மண் அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு திரும்பி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கக்கூடிய மண் அப்படின்ற டாப்பிக்கை இன்னைக்கு வந்து பார்த்துடலாம், சரிங்களாங்க? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி பாருங்க, மண் என்பது கனிமங்களின் கூட்டு பொருள்கள், மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருள்கள், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரம் வந்து ஒரு மரமோ ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா, அது நின்று இருக்கக்கூடிய நிலையில அது பட்டு போய் கீழே இலைகளாகவும் இல்லை மலைகள் கிளை எல்லாமே உருந்து போகும்போது அது மண்ணாக வந்து என்ன செய்யுது, மக்கி போகுது. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன செய்யறோம், மண் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம மலையிலிருந்து, சரிங்களா, மழை பெய்யும் பொழுதோ, மலையிலிருந்து மவுண்டைன், சரிங்களா, மவுண்டன்லேருந்து மழை பெய்யும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மண் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அடித்து வந்து பட்டும் அதுலேயும் என்ன செய்யும், மண் வந்து உருவாகும். ஸோ பல்வேறு கால சூழ்நிலைகளில் பாறைகள் சிதைவடைகிறது, அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாறைகள் சிதைவடைவதால் மண் வந்து என்ன செய்யுது, உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் புவி மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்கு தான் இது அப்படின்னா மண் துகள்கள், களிமண், மண் மண்டி படிவு அப்படின்னு 3 வகைகளாக பிரிக்கிறாங்க, சரிங்களா? பாருங்க, மண் துகள்கள், களிமண், மணல் மற்றும் மண்மண்டி படிவு அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ முன்னாடியே சொன்னது மாதிரி பாறைகள் சிதைவடைவதனால மண் உருவாகுது. சில மண் வகைகள் தேயுறுதல் காரணிகளாலும் அரிக்கப்பட்டு பின் படிய வைக்கப்பட்டு உருவாகுது. ஸோ மண்ணானது மாநிலத்துக்கு மாநிலம், பிரதேசத்துக்கு பிரதேசம் வந்து மாறுபாடு அடைகிறது. ஸோ மண்ணின் வகைகள், ஓகே, பாருங்க. 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். இப்போ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? 1963 வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் காணப்படக்கூடிய மண் வகைகளை 8 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்தியாவில் மண் வகைகள் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. யார் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அவங்க தான் வந்து பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? அது என்னென்ன வகைன்னு பாருங்க. வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து களிமண் மற்றும் சதுப்பு நில மண் அப்படின்னு 8 வகைகளாக இதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மண் வகைகள் இதுதான், சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன மண் பார்த்தோம், வண்டல் மண். வண்டல் மண் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 22.16%, சரிங்களா, வண்டல் மண். அதுக்கு அடுத்து கரிசல் மண் 29.69%, சரிங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சலாம், இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய மண் கரிசல் மண். இரண்டாவது அடுத்தபடியாக அதிகமாக காணப்படுகிற மண் வந்து செம்மண். செம்மண் பார்த்தீங்க அப்படின்னா 28%, சரிங்களா, 28%. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மண், கரிசல் மண் 29.69%. அடுத்து செம்மண் 28%. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டல் மண் 22.16%. அதுக்கடுத்து காடு மற்றும் மலைமண் 7.94%. அடுத்து வறண்ட பாலைமண் 6.13%. அடுத்து சரளை மண் 2.62%. களிமண் அல்லது சதுப்பு நில மண் 2.17%. அடுத்து பாத்தீங்கன்னா உப்பு மற்றும் கார மண் பாத்தீங்கன்னா 1.9%, சரிங்களாங்க? ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இல்லாட்டி ஒருவேளை இல்லைன்னா இதுல இருந்து ரொட்டேட்டா இது எப்படியாக வச்சுக்கணும், சரிங்களா? கரிசல் மண், செம்மண், வண்டல் மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட மண், சரளை மண், களிமண் மற்றும் களிமண் அல்லது சதுப்பு நில மண், உப்பு அல்லது காரமண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களாங்க? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மண் வகைகளில் 8 இருக்குது, எவ்வளவு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஒவ்வொரு மண்ணுடைய
பண்புகள் என்ன, அது எங்கெங்க பரவி இருக்குது, ஸோ அது என்ன பயிர்கள் எல்லாம் வளரும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து பார்த்துருவோம். சரிங்களாங்க? சரி, ஓகே. ஸோ பாருங்க, வண்டல் மண், காதர் பாங்கர் அப்படின்னு 2 டைப்ல வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா காதர் மண் அப்படின்னா என்ன அப்படின்னா வெள்ளை நிறத்துல வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் தான் காதர் மண் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாங்கர் மண் அப்படின்னா சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான இருக்கக்கூடிய பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறம் உடையது. இது பாங்கர் அப்படின்னா பழையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா எங்க உருவாகுது? சிற்றோடைகள் மற்றும் ஆறுகள் வேகம் குறையும் பொழுது படிய வைக்கிறதுனால இது வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேதியியல் பண்புகள் பொட்டாசியம், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு மற்றும் கார்பன் கலவைகள் வந்து இதில் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ நைட்ரஜன் வந்து குறைவாகவும் இந்த வண்டல் மண்ணில் வந்து இருக்குது. ஸோ மண்ணின் தன்மை பார்த்தீங்கன்னா வண்டல், மண்மண்டி, களிமண் போன்ற கலவைகளும் மண்ணடுக்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பாருங்க. ஸோ கங்கை, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், பீகார் மாநிலங்கள் உள்ள சமவெளியில கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்திருக்கக்கூடிய ஆற்று முகத்துவார பகுதியிலையும் இந்த வண்டல் மண், வளமான மண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இந்த மண் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன பயிர்கள்லாம் வளரும் பாருங்க. நெல்லு, கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா? வேலை முடிஞ்சு. நெல்லு, கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க கரிசல் மண். ஸோ கரிசல் மண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தக்கான பகுதியில் இருக்கக்கூடிய பசால்ட் பாறைகளிலிருந்து உருவாகுது. ஒரே மேட்டர் தான். நிறம் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுகளால் கருப்பு நிறமாக இருக்கு. கருப்பு நிறமாக இருக்கான காரணம் என்ன அப்படின்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுகள்னால தான் அது கருப்பாக வந்து காணப்படுது. ஸோ வேதியியல் பண்புகள் என்ன இருக்குன்னு பாருங்க. கால்சியம், மெக்னீசியம், கார்போனைட்டுகள், அதிக அளவில் இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு மற்றும் மக்னீசியம் காணப்படுது. ஸோ நைட்ரஜன், பாஸ்பரிக் அமிலம் மற்றும் இலை மக்குகள் குறைவாக இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க மண்ணின் தன்மை என்ன. இது நமக்கு கரிசல் மண்ணில் தெரியும். ஈரப்பதம் ஈரமாக இருக்கும் பொழுது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைக்கக்கூடிய தன்மையும் என்னத்துக்கு இருக்கு? கரிசல் மண்ணுக்கு இருக்குது. ஸோ நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம் தான். ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. மகாராஷ்டிரா, மாலவ பீடபூமி, கத்தியவார் தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் உள்ள ராயல்சீமா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் வடபகுதியில பெரும்பாலும் காணப்படுகிறது. ஸோ இதுல என்னென்ன பயிர்கள் விளையும் பாருங்க. பருத்தி, திணை வகைகள், புகையிலை, கரும்பு போன்ற பகுதிகள் நல்லா வந்து விளையும். சரிங்களாங்க? சரி, ஓகே. பருத்தி விளையிறதுக்கு ஏற்ற மண் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. கரிசல் மண். ஓகேங்களா? ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க செம்மண். செம்மண் பார்த்தீங்கன்னா பழமையான படிக பாறைகளால், கிரானைட், நைஸ் போன்ற பாறைகளால் சிதைவடைகிறதுனால இந்த செம்மண் வந்து உருவாகுது. ஸோ வேதியியல் பண்புகளை பொறுத்தளவுக்கு இரும்பு, மேக்னீசியம் அதிகமாக காணப்படுது. நைட்ரஜன், இலை மக்குகள், பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இந்த செம்மண்ணில் வந்து இருக்குது. ஸோ மண்ணோட தன்மை பொறுத்தளவுக்கு ரொம்ப மென் துகள்கள் குறிப்பிடக்கூடிய உப்பு கரைசல், வெண்களி, பாறை துகள்கள், தாதுகள், சிறு வெடிப்புகளுடன் கூடிய செம்மண் படிவுகளும் இந்த மண்ணுடைய தன்மையாக இருக்குது. எங்கெங்க காணப்படுதுன்னு பாருங்க. தக்கான பீடபூமியின் கிழக்கு பகுதி, தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சோட்டாநாக்புரி பீடபூமி, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இந்த மண் காணப்படுகிறது. இந்த மண் விளையிறதுக்கு ஏற்ற பயிர்கள் பாருங்கன்னா கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு, பருப்பு வகைகள் வந்து நல்லா விளையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்த மண் வகை பார்த்தீங்க அப்படின்னா சரளை மண். ஸோ சரளை மண் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவரல் காரணமாக என்ன செய்யுது? இது வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவாகுது இதனுடைய வேதியியல் பண்பு. மண்ணுடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா உயரமான மலைப்பகுதிகள் அதிகமாக அமிலத்தன்மையுடன், தாழ்வான பகுதிகளில் குறைவான அளவும் உள்ளது. சரிங்களா? உயரமாக இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வந்து அதிகமான அமிலத்தன்மையும், தாழ்வான பகுதியில் வந்து குறைந்த அளவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரளை மண் பொதுவாக இது ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிறது கிடையாது. நல்லா தெரியும். ஏன்னா சரளை மண் இருக்கும் பொழுது ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கூடாது. ஆனா களிமண் கலந்த வண்டல் படிவுகள் கொண்ட சமவெளி பகுதியில் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. அஸ்ஸாம் குன்றுகள், கேரளா, கர்நாடகத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி, ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். சரிங்களா? ஸோ மலைப்பகுதிகளில் மேக்சிமம் வந்து இந்த சரளை மண் வந்து இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் மலைப்பகுதியில் என்ன அதிகமாக விளைவிப்பாங்க? ரப்பரு, காஃபி, தேயிலை, அதான் சொல்றாங்க. காபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாப்பா? ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்த மண் வந்து காடு,
மற்றும் மலைமண் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பாருங்க எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. உருவாக்கம் பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதிக சிதைவின் காரணமாக உருவாகுது. ஸோ காலநிலைக்கு ஏற்ப இது வந்து இடம் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வேதிய பண்புகளை பொறுத்தளவுக்கு பொட்டாஷ், பாஸ்பரஸ் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் ரொம்ப கம்மியா இருக்குது. சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துங்க. இதனுடைய தன்மை, இந்த மண்ணின் தன்மை பார்த்தீங்கன்னா மென்மையான மணல். இந்த காடு மற்றும் மணல் வந்து மென்மையான மண் மற்றும் பாறை துகள்கள் கலந்து வந்து காணப்படுது. இந்த மண்ணுடைய தன்மை தாய்ப்பாறைக்கேற்ப இந்த மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிக இலைமக்கு சத்துகள் உடைய மெதுவாக மக்குகளால் சிதைவுறுவதால் காரத்தன்மை கொண்டதாகவும் இந்த காடு மற்றும் மலைமண் இருக்கு. சரிங்களா? காரத்தன்மை கொண்டதாக இருக்குது. எங்கெங்க பரவி இருக்குன்னு பாருங்க. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த காடு மற்றும் மலைமண்கள் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன பயிர்கள் வளரும் பாருங்க. காஃபி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பாலி, வெப்பமண்டல பல வகைகள், பல்வேறு வகையான வாசனை பொருள்கள் எல்லாமே இந்த காடு மற்றும் மலைமண்ணில் வந்து விளையுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாலைமண், வறண்ட பாலைமண். இது வறண்ட அப்படின்றனால வறண்ட காலநிலையில வந்து உருவாகுது. ஸோ அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருக்கிறதுனால மேல்மண் வறண்டு காணப்படுகிறது. தாவரங்கள் இல்லாமலால் இலை மக்கு சத்துக்கள் குறைவாக காணப்படுகிறது. சரிங்களா? சரி, வேதியியல் பண்புகளை பாருங்க. அதிக அளவில் உப்பு இருக்குது, அமிலத்தன்மை, பாஸ்பேட், பல்வேறு அளவுகள் உள்ள கால்சியம் கார்பனேட், உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து இதனுடைய தன்மை பாருங்க. வெளிர் நிறம், குறைந்த இலைமக்கு சத்துகள், புரைத்தன்மையுடையது, குறைந்த ஈரப்பதத்தை உடையது. நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஈரப்பதம் இருக்க போது வறண்ட மண்ணில். சரிங்களா? இது பாருங்க, குஜராத் வடப்பகுதியிலும், ராஜஸ்தான் பகுதி, பஞ்சாப் மாநிலத்தில் தென்பகுதியிலும் இந்த வறண்ட பாலைமண் வந்து காணப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதியுடன் திணை வகைகள், பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகள் பயிரிட பயன்படுகிறது. சரிங்களா? ஒருவேளை தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் விளையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உப்பு மற்றும் காரமண். சரிங்களா? எப்படி உருவாகுது பாருங்க. வடிகால் அமைப்பு இல்லாமல் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் நுண்புழை நுழை காரணமாக மண்ணில் கீழ் அடுக்கிலிருந்து மேற்படுத்த கடவுது. இதனால் இம்மண் பார்த்தீங்கன்னா உப்பு மற்றும் காரத்தன்மையுடன் காணப்படுது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதனுடைய வேதியியல் பண்புகளை பார்த்தீங்க அப்படின்னா சோடியம், மக்னீசியம், கால்சியம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. சிதைக்கப்படாத பாறைகள் மற்றும் சிதைவுற்ற கனிமங்கள் வந்து இதனால அதிகமாக இருக்கு. இதனுடைய தன்மை எங்கெங்க காணப்படுதுன்னு பாருங்க. ஆந்திரா, கர்நாடகம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வறண்ட பகுதியில் இந்த மண் காணப்படுது. அதிக காலத்தன்மை காரணமாக இங்க பயிர்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. நமக்கு பாருங்க, இந்த உப்பு மற்றும் கார மண்ணில் தான் பயிர்கள் வளர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. சரிங்களா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களாப்பா? அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன், களிமண் மற்றும் சதுப்பு நில மண். இது வந்து பார்த்தீங்கன்னா உயிரின பொருள்களிலிருந்து ஈரக்காலநிலை உள்ள பகுதியில் இம்மண் காணப்படுது. ஸோ இந்த வகை மண் பார்த்தீங்க அப்படின்னா கருமை நிறம் மற்றும் அதிக காரத்தன்மை உடையதாகவும் அதிக மழை, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளாகவும் இந்த களிமண் மற்றும் சதுப்பு நில மண் பகுதி வந்து காணப்படுது. ஸோ இதனுடைய வேதியியல் பண்புகள் பொட்டாஷ் மற்றும் பாஸ்பேட் சத்துக்கள் குறைவாக காணப்படுது. அடுத்து தன்மை பார்த்துங்க, ஈரத்தன்மையுடன் இலைமக்குகள் கொண்டும் கருப்பு நிறத்தில் வந்து இந்த களிமண் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்க காணப்படுதுன்னு பாருங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம் மற்றும் ஆலப்புழை மாவட்டங்கள்ல இது அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி ஒடிசா பகுதியிலையும், தமிழ்நாடு கடற்கரை பகுதியிலும், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சுந்தரவன காடுகள் பகுதிகளிலும், பீகார், உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்மோரா மாவட்டத்திலையும் அதிகமாக காணப்படுது. சரிங்களா? அதே மாதிரி இது என்ன பயிர் விளையிறதுக்கு ஏற்ற மண் பார்த்தீங்கன்னா நெல், சணல் போன்ற பயிர்கள் விளையிறதுக்கு ஏற்ற மண்ணாக களிமண் மற்றும் சதுப்பு நில மண்கள் வந்து இருக்குது. சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து இது ஒரு மேட்டரை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இந்தியாவில் மண் சீரழிவு என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இந்திய தொலைநுண்ணர்வு 2015 ஆண்டு ஆய்வறிக்கையின்படியாக 147 பில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண்ணரிப்பால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்குதல், உவர் மற்றும் காரத்தன்மை, உப்பு படிவுகள் ஆகியவற்றை இருக்குது. ஸோ இது நம்ம பேசிக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த மண் பரவல், மண்டல் மண் எப்படி எவ்வளோ பரவி இருக்குது, எங்கெங்கே பரவி இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ மண் வந்து ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இந்தியாவுடைய மண் பரவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் வந்து மண்ணை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இந்தியாவில்
1953ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்ணை 8 வகைகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த தான் வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். ஸோ இதை பற்றி தான் நம்ம எங்கே விளையுது, அதனுடைய தன்மை என்ன, எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக காணப்படுகிறது, என்னென்ன பயிர்கள் வந்து இந்த மண்ணில் விளையும் அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.